மிஸ்டர் ரெடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, அதாவது வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு ஒரு கண் பிரச்சனை கடுமையாக இருக்கு. சில பேர் நல்லாவே இருக்கு கண்ணு, ஆனால் இருந்தாலும் இன்னும் கண்ணு கொஞ்சம் பவராக வேணுங்க. அதுக்கு எதோ போய் உள்ளே ஒட்டிக்கிறது இப்போல்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த கண் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் நிறைய ஒட்டிக்கிறாங்க. அந்த ஏதாவது இந்த மாதிரி பாம்பு மாதிரி கண் வேணும், அது மாதிரி வேணும், கழுகு மாதிரி கண் வேணும், இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க. மின்னொளி போல் கண்ணொளி பெருக. நம்ம இந்த காணொளியில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம், கேட்டுக்குங்க. அப்போ மின்னொளியில் நான் மின்னல் வெட்டு மாதிரி வெட்டுறாங்க சொல்கிறாங்கல்ல, அந்த அவ பார்வையே பாடுறா இப்படி இருக்குன்னு. பெண்களும் பேசிக்கிட்ட நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. ஏய் அவன் பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, அப்படி பார்க்குறான் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக இந்த என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அது மாதிரி என்ன பார்வை உந்தன் பார்வை, இந்த மாதிரியும் அப்படி உங்களை பார்த்து பாடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பார்வை நீங்கள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கேரட்டை சாப்பிடக்கூடிய கேரக்டராக நீங்க மாறணும். ஓஹோ, கேரட்டு சாப்பிட்ற கேரக்டரா மாறணுங்கிறீங்களா? அது சாதாரண விஷயம் தானேங்க, சொல்றது ஈஸியா இருக்குங்க. நாங்க சொல்ற 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணுங்கிறேன் நான். முடியுமா? ஒரு நாள்லயே நீங்க திகட்டு போயிருவீங்க. 48 நாள் தொடர்ந்து கேரட்டை ஒருத்தன் கேரட் சாப்பிடணும். கண்ணொளி பெருங்க. நீங்க கன்ஃபார்மா பாருங்க, கண் அப்படியே ஒளி பெறும். அப்படி இருக்கும். தோல் சாப்பிட்டாயிரும், கண் அப்படியே ஒளி பெறும். இதெல்லாம் கேரட். அப்போ சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி பின்னால யாரோ பேசுறாங்க. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. கண்ணொளி பெறுவதற்கு சுகர் பேஷண்ட் டைரக்டாக கேரட் சாப்பிடக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வேறு சுகர் பேஷண்ட்டுக்கு கேரட் கிடையாது. சராசரி ஆட்களுக்கு தான் கேரட் ஜூஸை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே 48 தினங்களில் கண்ணொளி மீண்டு பெறலாம், சுகர் பேஷண்ட்டை தவிர. அப்ப சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன செய்வது? அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்கு. 48 நாள் பொன்னாங்கண்ணி கீரையை எல்லோருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் அவசியம் எடுத்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்றதுனாலே சுகர் குறையும். அப்படி பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நண்பர்களே, நீங்க தாராளமா நாட்டு மருந்து கடைக்கு போய் பொன்னாங்கண்ணி பவுடர் வாங்கிக்கிங்க. விற்கிறாங்க. டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 நேரமும் 3 ஸ்பூன் வெந்நீர்ல தேன்ல சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக கண்ணொளி பெறுவீர்கள். ஆனால் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தேன்ல சாப்பிடாதீங்க, வெந்நீர்ல சாப்பிடுங்க. சுகர் இல்லாதவங்க தேன்ல சாப்பிடலாம். சுகர் கம்ப்ளைண்ட்காரங்க தேன்ல சாப்பிடக்கூடாது. அப்ப இது வெந்நீர்ல சாப்பிட்டு 48 நாள் கழிச்சு சுகர்லாம் உங்களை விட்டு ஓடி போச்சுன்னா நீங்க தாராளமா சாப்பிடலாம். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. பொன்னாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து சாப்பிடணும். பொன்னாங்கண்ணியும் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருங்க. ஒரு பாக்கெட் 40 ரூபா தான் வரும். 50 ரூபாயை போட்டுமே விடுங்க, 100 ரூபா தாங்க 2 பாக்கெட் போதும் ஒரு மாசத்துக்கு. காலை மதியம் மாலை ஒவ்வொரு ஸ்பூன் வெந்நீர்ல. அப்படி உங்க கண் ஜுவாலிக்கும். ஆனா மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. தாளிச்ச ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிருந்து. பேக்கரி ஐட்டம் ஆகாது, எண்ணெய் ஐட்டமே ஆகாதியா. அவ்வளவுதான். இது மாதிரி இருந்து நீங்க சைவமா இருந்துட்டீங்கன்னா 48 நாளையில உங்க கண் சொல்லுவாங்கல்ல மீனா கண் மாதிரி இருக்குன்னு. மீனா கண்ணுன்னு நீங்க சொன்னாலும் சரி, தானா உங்க கண்ணு மீனா மாறும். எப்படி? தானா உங்க கண்ணு மீனா ஆகும். வீணா போயிருமே, வீணா போன கண்ணு இருக்கே சார் அப்படின்னா கோணா கண்ணு வீணா போன கண்ணுமே மாறும் ஐயா. பழுதான கண்ணுகளும் மாறும். கண்ணுகளா, நான் சொல்வதை சரியா செய்யுங்க. சரியா செஞ்சா அந்த விஷயம் சரியா இருக்கும். எதை விட சொல்லணும் அதெல்லாம் விட்டுறணும், எதை தொட சொல்லணும் அதெல்லாம் தொடணும். இப்படி இருந்தா அப்படி வாழலாம். ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.